சாலையில் செல்லும் வாகனங்கள் தங்களுக்குள் தொழில்நுட்ப ரீதியில் தொடர்பு கொள்ளும் வசதியை அறிமுகப்படுத்துவதற்கான வரைவு அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. V2V என அழைக்கப்படும் இத்தொழில்நுட்பம் மூலம் வாகனங்கள் தங்கள் வேகம், நிலை, திசை, முடுக்கம் போன்ற தகவல்களை மற்ற வாகனங்களுடன் தாமாகவே பரிமாறிக்கொள்ள முடியும். திடீரென பிரேக் போடுவது, எதிரில் செல்லும் வாகனத்தை மிகவும் நெருங்க விடுவது, திடீரென பாதை மாறுவது போன்ற நேரங்களில் வாகனங்களுக்குள் தகவல் பரிமாற்றம் மின்னல் வேகத்தில் நடைபெறும். இதன் மூலம் விபத்துகள் குறைந்து சாலை பாதுகாப்பு அதிகரிக்கும் என அரசு கூறுகிறது. இந்த புதிய தொழில்நுட்ப வசதிக்கான வரையறைகள், கட்டுப்பாடுகள், புதிய தொழில்நுட்ப வசதியை ஏற்படுத்துவதற்கு உற்பத்தி நிறுவனங்களுக்கு அவகாசம் உள்ளிட்ட அம்சங்கள் வரைவறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. பைக் டாக்ஸிக்கு அனுமதி கொடுக்கலாமா வேண்டாமா என்பது குறித்து விரைவில் கொள்கை முடிவெடுக்க வேண்டும் என அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. சட்டப்படி உரிமம் வழங்கி பைக் டாக்ஸி சேவையை நடத்த அனுமதிப்பதற்கான விதிகளை உருவாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மதுரையைச் சேர்ந்த நவீன்குமார் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது பைக் டாக்ஸிக்கு அனுமதி வழங்குவது குறித்து ஒரு குழு அமைத்து அதன் பிறகே முடிவெடுக்க முடியும் என்றும், விதிமீறி பைக் டாக்ஸிகளை இயக்கினால் அபராதம் விதிக்கப்படும் எனவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மாநில அரசு பைக் டாக்ஸிக்கு தடை விதிக்க முடியாது எனவும் ஒழுங்குமுறைப்படுத்தலாம் என்றும் மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. வாதங்களை கேட்ட நீதிபதிகள் பைக் டாக்ஸிக்கு அனுமதி கொடுக்கலாமா வேண்டாமா என்பது குறித்து விரைவில் கொள்கை முடிவு எடுக்கவும் பதில் மனு தாக்கல் செய்யவும் போக்குவரத்து துறை செயலருக்கு உத்தரவிட்டனர். சிஜேபி போராட்டங்கள் தொடர்பான வழக்குகளை திரும்பப் பெற மாநிலங்களுக்கு முழு சுதந்திரம் உள்ளதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. டெல்லி மாணவர்கள் போராட்டம் தொடர்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வில் நடந்த விசாரணையின் போது கொடூரமான குற்றங்களில் ஈடுபட்டவர்களை தவிர மற்ற மாணவர்கள் மீதான முதல் தகவல் அறிக்கைகளை முடித்து வைக்கவோ திரும்பப் பெறவோ மாநில அரசுகளுக்கு முழு அனுமதி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. அத்துடன் போராட்டத்தின் போது காவல்துறை வரம்பு மீறி செயல்பட்டது குறித்து விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான உயர்மட்ட குழு அல்லது சிறப்பு புலனாய்வு குழு அமைப்பது குறித்து பரிசீலித்து வருவதாகவும் தலைமை நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்தார். மேலும் சட்டம் ஒழுங்கு போராட்டங்களின் போது பெல்லட் துப்பாக்கிகளை பயன்படுத்துவது தொடர்பாக நாடு முழுமைக்குமான ஒருங்கிணைந்த வழிகாட்டு நெறிமுறைகளை உச்சநீதிமன்றமே உருவாக்கும் என உறுதியளிக்கப்பட்டுள்ளது. தாவேக்கவினர் ஆட்சி அமைக்க தில்லுமுள்ளுவில் ஈடுபட்டார்கள் என்றும், அதனாலேயே திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின், அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி ஆகியோரை சந்திக்க மறுப்பதாகவும் அமமுக பொதுச்செயலர் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டினார். சென்னை கிண்டியில் உள்ள தீரன் சின்னமலையின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின் செய்தியாளர்களை சந்தித்த போது நீர்வளத்துறையில் நீண்ட அனுபவம் கொண்ட முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் கருத்தை கேட்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். ஆட்சி அமைப்பதற்கே அவர்கள் செய்த தில்லுமுள்ளுக்கள், களவாணித்தனங்களால திமுக தலைவரையும் அதிமுக பொதுச் செயலாளரையும் சந்திக்கவே கூட அவர்களுக்கு தயக்கம் இருக்கலாம். அதுபோல எதிர்க்கட்சிகளை சந்திப்பதற்கு தயக்கம் இருக்கலாம். அதனால தள்ளி போடுகிறார்கள். ஆனால் இது தவறான ஒரு முன்னுதாரணத்தை வருங்காலத்தில் ஏற்படுத்திவிடும் என்பதுதான் எனது கருத்து. தஞ்சை திமுக ஆர்ப்பாட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியின் பேச்சுக்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கண்டனம் தெரிவித்துள்ளார். முதல்வரை விமர்சிக்கிறோம் என்ற பெயரில் மோசமான உள்ளர்த்தம் கொண்ட வார்த்தைகளை உதயநிதி ஸ்டாலின் பேசியிருப்பதாகவும், இது கட்சி எல்லைகளை கடந்து அனைவரும் கண்டிக்கத்தக்கது எனவும் அவர் கூறியுள்ளார். சிந்தனை இவ்வளவு அழுக்காக இருந்தால் அது திமுகவுக்கு நல்லதல்ல எனவும் எச்சரித்துள்ளார். மோசமாக விமர்சனம் செய்துவிட்டு சிறையில் இருப்பதையும், ஊழல் செய்துவிட்டு சிறை செல்வதையும் பெருமை என்று நினைக்கும் இவர்களிடம் வேறு எதை நாம் எதிர்பார்க்க முடியும் எனவும் தமிழிசை வினவியுள்ளார். கரூரில் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் மீது தாக்குதல் நடத்திய இடைநிலை ஆசிரியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். ஆசிரியர் கலைமதி முறையாக பணி செய்யாததாக வட்டார கல்வி அலுவலரிடம் தலைமை ஆசிரியர் புவனா புகார் அளித்துள்ளார். இதுகுறித்த தகராறில் புவனாவை கலைமதி தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்த சிசிடிவி வெளியானதை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
ஜம்மு காஷ்மீரில் உலகின் மிக உயரமான ஷெனாப் பாலத்தை வந்தே பாரத் ரயில் கடக்கும் வீடியோ வைரலாகி வருகிறது. ரியாசி மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த ஷெனாப் பாலம் ஆற்று மட்டத்திலிருந்து 1178 அடி உயரத்தில் உள்ளது. பருவமழை காலத்தில் அடர் மூடு பனி மற்றும் மேக கூட்டங்களை ஊடுருவி ரயில் செல்வது, வானத்தில் மிதப்பது போன்ற பிரமிப்பூட்டும் காட்சியை ஏற்படுத்துகிறது. ஐஃபில் கோபுரத்தை விட 114 அடி கூடுதல் உயரம் கொண்ட இந்த பாலம் இந்தியாவின் மிகச்சிறந்த பொறியியல் அற்புதங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. மேகதாது அணைக்கான திட்ட அறிக்கை நடுவர் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகளின் அடிப்படையில் பரிசீலிக்கப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக MP கமல்ஹாசன் மத்திய ஜல் சக்தி துறை அமைச்சகத்திடம் கேள்விகளை எழுப்பியிருந்தார். இதற்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ள அவ்வமைச்சகம், மேகதாது அணைக்கான திருத்தப்பட்ட திட்ட அறிக்கை இதுவரை மத்திய நீர் ஆணையத்திற்கு வந்து சேரவில்லை என கூறியுள்ளது. காவிரி படுகையில் அமையும் நீர் திட்டங்களுக்கான திட்ட அறிக்கைகள், காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பு, உச்சநீதிமன்றம் 2018 வழங்கிய தீர்ப்பு மற்றும் மத்திய நீர் ஆணையத்தின் வழிகாட்டுதல்கள் ஆகியவற்றின் அடிப்படையிலேயே மதிப்பீடு செய்யப்படும் என தெரிவித்துள்ளது. தேமுதிக நிறுவனர் விஜயகாந்துக்கு பாரத ரத்னா வழங்க வேண்டும் என பிரதமர் மோடியிடம் தேமுதிக மாநிலங்களவை MP LK சுதீஷ் வலியுறுத்தியுள்ளார். டெல்லியில் பிரதமரை சந்தித்த அவர் மேகதாது அணை கட்டுவதற்கான கர்நாடக அரசின் முயற்சியை தடுக்கவும் கோரியுள்ளார். இது தொடர்பான கோரிக்கை மனுவையும் அவர் வழங்கியிருக்கிறார். காவிரி நீர் திறக்கப்படாததால் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் 18,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் தரிசாகியுள்ளன. மேட்டூர் அணை திறக்கப்படாதது மற்றும் நிலத்தடி நீர் குறைந்ததால் குறுவை சாகுபடி முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகளும் கூலி தொழிலாளர்களும் வேலைவாய்ப்பை இழந்துள்ள நிலையில் திருவாரூரை வறட்சி மாவட்டமாக அறிவித்து ஏக்கருக்கு 25,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கர்நாடகாவிடமிருந்து தமிழ்நாட்டுக்குரிய காவிரி நீரை பெற தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து உள்ளது. இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள தமிழக அரசு, கடந்த 29ஆம் தேதி முதல் அடுத்த 15 நாட்களுக்கு வினாடிக்கு 3,500 கன அடி நீர் திறக்க வேண்டும் என கர்நாடக அரசுக்கு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. ஆனால் 29ஆம் தேதியிலிருந்து 2ஆம் தேதி வரை பில்லிகுண்டுலுவில் வரப்பெற்ற நீரின் அளவு 158 முதல் 550 கன அடி மட்டுமே என கூறியுள்ளது. தற்போதைய நிலவரப்படி கர்நாடக அணைகளில் 77.537 TMC நீர் இருப்பதாகவும், எனவே தமிழ்நாட்டுக்கான பங்கை அளிப்பதில் எந்த சிரமமும் இருக்காது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் மழையின் காரணமாக KRS மற்றும் கபினி அணைகளுக்கான நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் விகிதாச்சாரப்படி தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நீரின் அளவு 26.954 TMC என குறிப்பிட்டுள்ள தமிழ்நாடு அரசு, இதன்படி காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் தமிழ்நாட்டுக்கு திறக்க உத்தரவிட்ட 4.536 TMC நீர் என்பது மிக குறைவானது என தெரிவித்துள்ளது. எனவே தமிழ்நாட்டுக்கு உரிய நீரை குறித்த காலத்தில் பெற உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக அரசு கூறியுள்ளது. விவசாயிகளின் கண்ணீர் குறித்து கவலை கொள்ளாமல் அமைச்சர்கள் படம் பார்த்து கண்ணீர் வடிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்து உள்ளார். காவிரி விவகாரத்தில் தாவேக அரசை கண்டித்து தஞ்சையில் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது உரையாற்றிய உதயநிதி மொத்த அமைச்சரவையும் ஜோக்கர் கூட்டம் போல் உள்ளதாக விமர்சனம் செய்தார். நீர்வளத்துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்கிறார். இப்படி ஒரு அமைச்சர் நீங்க பார்த்திருக்கவே முடியாது. பத்திரிகையாளர் பார்த்தாரு திருட மாதிரி ஓடுறாரு, தலைதெறிச்சு ஓடுறாரு, எந்த கேள்விக்கும் பதில் கிடையாது. வேளாண் துறை அமைச்சர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்கிறாரு? இன்னைக்கு வேளாண் துறை அமைச்சர் வேளாண் பட்ஜெட்டை தூக்கிட்டு போய் திருப்பதிக்கு போய் பூஜை போட்டு கொண்டு வந்துட்டு இருக்கிறார்.
இன்னைக்கு விவசாயிகள் கண்ணீர் வச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா அமைச்சர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சினிமா தியேட்டர்ல போய் படம் பார்த்துக்கிட்டு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு மொத்த கேபினெட்டுமே ஒரு ஜோக்கர் கூட்டமாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கு. ஆடி 18 பொங்கி வரும் புதுப்புணலை வரவேற்ற காவிரிக்கரையின் மைந்தர்கள் விஜய் ஆட்சியின் செயலின்மையால் சோகத்தில் மூழ்கியுள்ளதாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறந்துவிட மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்து ஒரு வார்த்தை கூட பேசாத முதல்வரை தமிழ்நாடு இப்போதுதான் பார்க்கிறது என்று கூறியுள்ளார். கர்நாடகத்துடன் பேச்சுவார்த்தைக்கு செல்ல துடியாய் துடிக்கும் தமிழ்நாடு முதல்வர் விஜய்க்கு கர்நாடகாவில் நடத்தப்பட்டது போல் இங்கு அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்த நேரமில்லையா என ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். காவிரி விவகாரத்தில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்தாதது வேதனையளிப்பதாக அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி தெரிவித்துள்ளார். தீரன் சின்னமலையின் நினைவு நாளை ஒட்டி சென்னை கிண்டியில் அவரது உருவப்படத்துக்கு பழனிசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுக திமுக ஆட்சியில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடந்ததை சுட்டிக்காட்டி தவிக அரசை விமர்சித்தார். மிகுந்த வேதனை அளிக்கின்றது. இதற்கு முன்பு இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலும் சரி, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியா இருந்தாலும் சரி, காவிரி நதிநீர் பிரச்சனையோ மேகதாது பிரச்சனையோ வருகின்ற பொழுது அனைத்து கட்சி தலைவர்களை கூட்டத்தை கூட்டி, விவசாய சங்க பிரதிநிதிகளுடைய கூட்டத்தை கூட்டி அவருடைய கருத்துக்களை கேட்டு சட்ட வல்லுநர் மூலமாக சட்ட ரீதியாக உச்சநீதிமன்றத்தில் சந்தித்து இன்றைக்கு காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நாங்கள் தீர்ப்பை பெற்றோம். அந்த தீர்ப்பை கூட இந்த அரசு காப்பாற்ற முடியாத ஒரு நிலையிலே இருக்கின்றது என்பதுதான் வேதனையான விஷயமாக பார்க்கப்படுகிறது. காவிரி விவகாரத்தில் முதல்வர் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும், சம்பந்தப்பட்ட அமைச்சர் பத்திரிகையாளர்களை சந்தித்து விளக்கமளிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலர் மு. வீரபாண்டியன் கூறினார். சென்னை டி நகரில் உள்ள அக்கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஏழை எளிய மக்களை, உழைப்பாளர்களை, விவசாயிகளை கருத்தில் கொண்டு பட்ஜெட் அமைய வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். முதல்வர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும், சம்பந்தப்பட்ட அமைச்சர் பதிலளிக்க வேண்டும். அமைதி காப்பது நல்லதல்ல, அது ஏற்புடையதல்ல. உழைக்கிறவர்கள், ஏழைகள், எளியவர்களுக்கு அருகில் நின்று பட்ஜெட் பேச வேண்டும். அப்படின்னா பட்ஜெட்டுக்கு முன்னால் அறிஞர்களை, அதிகாரிகளை கலந்தாலோசிப்பது என்பது வேறு. ஆனால் எளிய மக்களை அடையாளப்படுத்துகிற தொழிலாளர்களை, விவசாயிகளை, கூலி மக்களை அடையாளப்படுத்துகிற பிரதிநிதிகளை அழைத்தும் கருத்து கேட்க வேண்டும். கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி அமையும் போதெல்லாம் காவிரி பிரச்சனை எழுவதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். எதற்கெல்லாமோ வாய் திறக்கும் முதல்வர் விஜய் காவிரி பிரச்சனைக்காக இன்னும் வாய் திறந்து கேள்வி கேட்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். கர்நாடகத்தில் எப்பொழுதெல்லாம் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வருகிறதோ அப்பெல்லாம் நமக்கு இந்த பிரச்சனை ஏற்படுகிறது. நமக்கு இருக்கக்கூடிய வருத்தம்லாம் என்னன்னா, தமிழக முதலமைச்சர் எதற்கெல்லாமோ பேசுகிறார், ஆனால் இதற்கு ஒரு நிமிடம் கூட வாய் திறந்து கர்நாடக முதலமைச்சர் கேட்கவில்லை. இங்கு இருக்க காங்கிரஸ் அமைச்சர்களும் கேட்கவில்லை. தென்மேற்கு பருவமழையால் கடும் பாதிப்புகளை சந்தித்துள்ள கேரள மாநிலத்தில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. மழை, வெள்ளம், நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட இடங்களில் பேரிடர் குழுவினர் மீட்பு பணிகளில் தீவிரம் காட்டி வருகின்றனர். குறிப்பாக அதிகம் பாதிக்கப்பட்ட பத்தனம்திட்டாவில் மீட்பு பணிக்காக சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் இந்திய விமானப்படையின் 2 ஹெலிகாப்டர்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. பத்தனம்திட்டா, கோட்டயம் மாவட்டங்களில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் பணியில் ஈடுபட்டுள்ள நிலையில் அரக்கோணத்திலிருந்து மேலும் 2 தேசிய பேரிடர் மீட்பு குழு வரவழைக்கப்பட்டுள்ளன. தேவைப்படும் பட்சத்தில் இந்திய திபெத் எல்லைக்காவல் படை மற்றும் பாதுகாப்பு படை வீரர்களையும் களமிறக்க அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. முன்னதாக மழை பாதிப்பு குறித்து மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை நடத்திய முதல்வர் வி.டி. சதீசன் மீட்பு நிவாரணப் பணிகளை துரிதப்படுத்த அறிவுறுத்தினார். கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டம் பணக்காடு பகுதியில் கனமழை காரணமாக திடீரென பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது. மலையிலிருந்து பாறைகளும் மண்ணும் சரிந்து விழுந்த நிலையில் ஆபத்தை முன்கூட்டியே உணர்ந்த பொதுமக்கள் அலறி அடித்து ஓடியதால் நல்வாய்ப்பாக பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இந்த நிலச்சரிவின் திடுக்கிடும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. சம்பவ இடத்துக்கு விரைந்துள்ள மீட்புக் குழுவினர் ஆபத்தான பகுதிகளில் உள்ள மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். வாணியம்பாடி அருகே நடைபெற்ற ஆடிப்பெருக்கு விழாவில் தமிழகம் மற்றும் ஆந்திராவைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர்.
தமிழக ஆந்திர மாநில எல்லையில் ஆந்திராவின் பெரும்பள்ளம் கிராமத்தில் பாலாறு தடுப்பணையில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ கனகநாச்சியம்மன் ஆலயத்தில் ஆடிப்பெருக்கு விழா நடைபெற்றது. கனகநாச்சியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு மகா தீபாராதனை நடைபெற்றது. பாலாற்றில் பக்தர்கள் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். தமிழ்நாடு மற்றும் ஆந்திரா காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். ஆடிப்பெருக்கையொட்டி காவிரி தாய்க்கு ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் சீர்வரிசை வழங்கும் வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கோயில் யானை ஆண்டாள் மீது புடவை, பூ, பழங்கள் உள்ளிட்ட மங்கல பொருட்கள் வைக்கப்பட்டு காவிரி ஆற்றில் விடப்பட்டது. அப்போது அங்கிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ரங்கா ரங்கா என்ற கோஷத்துடன் சீர்வரிசை வழங்கும் வைபவத்தை கண்டு களித்தனர்.